ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே ஒவ்வொரு ஹேபிட் இருக்கும். சிலர் டிராயிங் பண்ணுவாங்க, சிலர் மியூசிக் கம்போஸ் பண்ணுவாங்க, சிலர் பாட்டு பாடுவாங்க, இன்னும் சிலர் புக் ரீட் பண்ணுவாங்க. புக்ஸ் ரீட் பண்ணுன்னு சொல்றப்பயே எனக்கு ஒரு திருக்குறள் வந்து ஞாபகத்துக்கு வருதுங்க. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. அதாவது ஆத்துல மண்ணை தோண்ட தோண்ட நீரானது ஊறிக்கிட்டே வருமா, அது மாதிரி நம்ம புத்தகங்களை படிக்க படிக்க நமக்கான கல்வி அறிவுமே வந்து பெருகிக்கிட்டே போகும். அது மாதிரி தாங்க புக்ஸை ரீட் பண்ண பண்ண அதுல கிடைக்கிற நன்மைகளுமே வந்து ஏராளங்க. அது என்னென்னன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மன தூண்டுதல். நம்ம பாடியை ஹெல்த்தியா வைக்க எக்ஸசைஸ்லாம் செய்வோம். அது மாதிரியே நம்ம பிரெயினையும் சுறுசுறுப்பா ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு சில எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. அது என்னன்னா புதிர் விளையாட்டு, செஸ், கேரம், இந்த மாதிரி கேம்ஸ் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, புக்ஸ் ரீட் பண்றதுனாலயும் நம்ம பிரெயின் ஆனது ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்குங்க. செகண்ட் ஒன், அழுத்த குறைப்பு, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். ஒவ்வொருத்தருமே அவங்க லைஃப்ல, ஜாப்ல, இப்படி ரிலேட்டிவ்ஸ்குள்ளன்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால அவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றாங்க. அந்த மாதிரி டைம்ல புக்கை ரீட் பண்ண பழகுனா எல்லா பிரச்சனைகளையும் நம்ம ஈஸியா மறக்கலாம். அதுக்கு உதாரணமா ஒரு நாவலை எடுத்து படிக்கிறப்ப நம்ம அறியாமலேயே நம்ம மைண்ட் ஆனது அதுல இன்வால்வ் ஆகும். ஸோ நம்ம மைண்டு டைவர்ட் ஆகும், நம்மள்ட்ட இருக்க டென்ஷனும் குறைஞ்சிரும். தேர்ட் ஒன், அறிவு. புக்ஸ் படிக்கிறதுனால நம்ம நிறைய நாலேஜ் வந்து கேதர் பண்ண முடியும். அப்படி கேதர் பண்ற நாலேஜை வச்சு எந்த சூழ்நிலையோ எந்த ஒரு சவாலையும் நம்மளால ஈஸியா டேக்கிள் பண்ண முடியும். காலப்போக்கில் நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையும் இழந்தாலும் கூட நம்ம கத்துக்கிட்ட கல்வியோ அதில் கிடைக்கிற அனுபவங்களையும் எப்பயும் துணை கொடுக்குங்க. இதை யாராலையும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது. அண்ட் ஃபோர்த் ஒன், சொல் அகராதி விரிவாக்கம், அதாவது டிக்ஷனரி எக்ஸ்பான்ஷன். நம்ம எவ்வளவு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வேர்ட்ஸுமே ரொம்பவே ஃபெமிலியர் ஆகும். ஒரு லாங்குவேஜை புதுசா கத்துக்க அந்த லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய புக்ஸை படிச்சாலே போதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இங்கிலீஷ் படிக்கணும், இங்கிலீஷை வந்து ஃப்ளூயண்டா பேசணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரோ இல்ல இங்கிலீஷ் புக்ஸை வந்து படிச்சா போதும், ஈஸியா பேசிடலாம். அது எப்படின்னா நம்ம வாசிக்கிறப்ப நம்மள அறியாமலேயே அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸையோ அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனையும் நம்ம மைண்டானது அப்சர்வ் பண்ணணும். அதனால தான் நம்மளால ஈஸியா பேச முடியும். அண்ட் ஃபிஃப்த் ஒன், நினைவக மேம்பாடு, மெமரி பவர். ஒரு புக்கை ரீட் பண்றப்ப அது ரெலவெண்டான எல்லா விஷயங்களுமே நம்ம மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிரும். உதாரணமா ஒரு நாவலை எடுத்து ரீட் பண்றீங்க, அதை படிக்கிறப்ப அதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ், அதோட பேக்ரவுண்ட் என்ன, அதுல வரக்கூடிய ஹிஸ்டரி என்ன, அடுத்து அதுல வரக்கூடிய சப் டிவிஷன்ஸ் என்னன்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம மைண்டானது ஸ்டோர் பண்ணி வைக்கும். அது எப்ப கேட்டாலும் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சிக்ஸ்த் ஒன், வலுவான பகுப்பாய்வு சிந்தனை திறன், அதாவது அனலைஸ் பண்றது. கிரைம் நாவல் அப்படின்னா அதுல அந்த கிரைமை பண்ணது யாரு, அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம கொண்டு அனலைஸ் பண்ணிட்டே வருவோம். ஒவ்வொரு சூழ்நிலையை வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதை படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளால அந்த விக்டிம் யாருன்றதை கெஸ் பண்ணவும் முடியும். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறதுனால நம்மளோட அனலைஸ் கெப்பாசிட்டி திறனானது வந்து மேம்படுதுங்க. செவன்த் ஒன், மேம்படுத்தப்பட்ட கவனம் மற்றும் செறிவு. நம்ம மைண்டானது ஒரு இடத்துல நிக்கவே நிக்காது, அங்கங்க அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்குங்க. ஆனா இதுவே ஒரு புக்கை எடுத்து படிங்க, உங்க கவனம் வந்து என்ன சொல்றது, ஒரே அங்கேயும் எங்கேயும் திரும்பாது, ஒரே இடத்துல இருக்கும். அதுக்கு உதாரணமா உங்க பொன்னியின் செல்வன் புக்கை உங்கள்கிட்ட கொடுத்து படிக்க சொல்றாங்க. அதை நீங்க படிக்கிறப்பயே உங்க கண்ணு முன்னாடி அந்த வாழ்ந்த அரசர்கள், அந்த அங்க இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நம்ம தோன்றும். அந்த அளவுக்கு நம்ம அதுல வந்து இன்வால்வ் ஆகிருவோம். சோ இந்த மாதிரி தாங்க புக்ஸ்களை வந்து நம்ம படிக்க பழகுறப்ப நம்ம கவனங்கள் எல்லாத்தையுமே என்னன்னா ஒரே செயல்ல வந்து போக்கஸ் பண்றது கத்துக்கிறோம். இதை வந்து பின்னாடி நம்மளோட மற்ற செயல்கள்லயுமே வந்து நம்மளோட கவனத்தை வந்து போக்கஸ் பண்றதுக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எய்த் ஒன், சிறந்த எழுதும் திறன். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ரைட்டிங் ஸ்கில் இருக்கும். நிறைய ரைட்டர்ஸ் வந்து அவங்க புக்ஸை படிக்கிறப்ப அவங்களுடைய ஸ்டைல், வே ஆஃப் எக்ஸ்பிரஷன், அவங்களோட என்ன வெளிப்பாடுகள் வந்து எப்படி வார்த்தைகளை விவரிச்சிருக்காங்கன்றத படிக்க படிக்க நம்மளுடைய ரைட்டிங் ஸ்கில்லுக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். நம்மளோட எண்ணங்களையும் வெளிப்படுத்துறதுக்கு நிறைய வார்த்தைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நைன்த் ஒன், அமைதி. புக்ஸ்ல வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் புக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டைப் ஆஃப் புக்ஸை படிக்கிறப்பயும் அதுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டுமே வந்து வித்தியாசமா இருக்கும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட புக்குகளை படிக்கும் போது மனசுக்கு வந்து அமைதி கிடைக்கும். ஒரு மோட்டிவேஷனல் புக்கை படிக்கும் போது நமக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். அதே மாதிரி ஃபேண்டசி இந்த மாதிரி புக்ஸ்களை படிக்கும் போது ஜாய்ஃபுல்லா நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளேயே போன ஃபீல் கிடைக்கும்.
அடுத்தது 10th ஒன் இலவச பொழுதுபோக்கு. நம்ம எல்லாத்துக்குமே என்ன சொல்றோம்னா ஏதாவது ஒரு ஏரியால வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சோ அந்த மாதிரி புக்ஸ் நமக்கு எதுல இன்ட்ரெஸ்டோ அது சம்பந்தப்பட்ட புக்ஸை எடுத்து நம்ம ரீட் பண்ணலாம். புக்ஸை வாசிக்கிறதுக்கு நம்ம காசு கொடுத்து புக்கை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நெட்ல அடிச்சு பார்த்தாலே போதுங்க. ஆயிரக்கணக்கான புக்கு வருங்க படிக்கிறதுக்கு. மனசு மட்டும் வைக்கணும் படிக்கிறதுக்கு. ஒரு சிறந்த புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமங்க. இதை எதுக்கு சொல்றேன்னா இன்றைய காலகட்டத்துல புத்தக வாசிப்புன்றது குறைஞ்சிக்கிட்டே வருது. சோ முடிஞ்ச வரைக்கும் புக்ஸை வந்து ரீட் பண்ணுங்க. இது நமக்கு மட்டும் இல்ல, நம்மளோட எதிர்கால சந்ததியினருக்கும் நம்ம சமூகத்துக்குமே ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புக்ஸ் வாசிக்க பிடிக்கும்னா நீங்க லேட்டஸ்டா படிச்ச புக்ஸ், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸை பத்தி எங்களுக்கு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.